கிறிஸ்தியசுக்குள்ள உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 146 3ஆம் வசனம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அல்லேலூயா. காரணம், அவனுடைய வசனம் சொல்லுது, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஆகவே இங்கே சொல்கிறாரு, பிரபுக்களையும் அரசியல்வாதிகளையும் ரட்சிக்க காப்பாற்ற திராணி இல்லாத வக்கீல்லாத மனுபுத்திரன் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. அல்லேலூயா. ஆகதான் மறுபடியும் சங்கீதக்காரன் சொல்கிறார், 118ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது அங்கேயும் அழகாக சொல்கிறார் பாருங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். இங்கேயும் கொண்டு சொல்கிறார், மனுபுத்திரனை பிரபுக்களை என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. அதுக்கு மாறாக என்ன செய்யணுமா? இதே சங்கீதக்காரன் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்யூஷன்? யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஆகவே இங்கே சொல்கிறார், யாக்கோபின் தேவனை நாம் துணையாக கொண்டு வந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையை இருக்கணும். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்கிறதுக்கு காரணம், தாவீது சொல்கிறாரு, சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாக இருக்கிறீர். பாருங்கள், அதனால தான் தாவீது குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். காரணம், அவனுடைய சிறு வயது தொடங்கி அவர் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தான், அவரே நம்பிக்கையாக இருக்கிறார் சொல்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இதுவரைக்கும் அரசியல்வாதிகளை, மனுஷரை நம்பி நம்பி நாம் மோசம் போனது, ஏமாந்து போனது போதும். இனிமே வருகிற காலங்களில் கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை நம்பி நாம் ஜீவிப்போம், கர்த்தரை நம்பி நாம் காரியத்தை செய்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவரை விசுவாசிக்கிற மக்கள் வெட்கப்பட்டு போவதில் சொல்கிறார். அவரை நம்புவோம், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மனுஷனை பிரபுக்களை ரட்சிக்க திராணியில் இல்லாத மனுபுத்திரனை மனுஷன் நம்பக்கூடாது சொல்லி சொன்னீங்கப்பா. அதுக்கு பதிலாக யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டது கர்த்தரை நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியான்னு சொல்லி உம்மை நம்பும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி. ஆகவே இனி வருகிற காலங்களை நாங்கள் உண்மையே நம்பி உண்மையே பின்தொடர்ந்து வாழ கிருபை செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.